ஸ்ரீ 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 ஸ்ரீயோம். இன்றைய வினா, பக்தியின் இலக்கணம் யாது? பக்தியின் இலக்கணம் என்று கேட்டால் ஒரே வார்த்தையில் முடித்து விடலாம், மன தூய்மை. இருப்பினும் சில விதிமுறைகளை, இலக்கணங்களை உங்களுக்கு நான் கூறுகின்றேன். ஆசையற்று இறைவனை நினைப்பது ஓர் இலக்கணம், ஒரு விதி. மன தூய்மை எப்படி விதியோ அதே போன்று ஆசைகளற்று இறைவனை நினைப்பது. நாம் என்ன செய்கின்றோம்? இறைவனிடம் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பதற்காக மட்டுமே இறைவனை நினைக்கின்றோம். அது ஆசை சார்ந்தது. அந்த ஆசைகள் அற்று இறைவனை நினைப்பது ஒரு இலக்கணம். அதே போன்றுதான் தன்னலமற்ற மனத்துடன் இறைவனிடத்தில் இடைவிடாது ததும்புகின்ற அன்பு ஓர் இலக்கணம். தன்னலமற்று, இங்கே என் நலன் சார்ந்து, நம் நலன் சார்ந்து அவனிடம் காட்டுகின்ற அன்பு அல்ல உண்மையான பக்தி. நம் நலனை பற்றியே நினைக்க கூடாது. அப்படி நினைக்காமல் எப்படி இருக்க வேண்டும் அந்த அன்பு என்றால், இடைவிடாது ததும்புகின்ற அன்பு என்கின்றோம். அந்த இடைவிடாது ஏன் அந்த வார்த்தையை நாம் உபயோகிக்கின்றோம் என்றால், சில நேரங்களில் நம் மனம் இங்கேயும் அங்கேயும் சற்றே சஞ்சலப்பட்டுவிடும். அந்த சஞ்சலம் எந்த காலத்திலும் நமக்கு இருக்கக்கூடாது. நம் நலன் சார்ந்த விஷயங்களிலே மனம் சஞ்சலப்படாமல் இறைவனிடம் சஞ்சலமற்ற இடைவிடாது அன்பை நாம் செலுத்த வேண்டும். இது மற்றொரு இலக்கணம். அதே போன்று இறைவனுக்கு நாம் செய்கின்ற சேவை ஆழ்ந்த அன்புடன் இருக்க வேண்டும். சாதாரண அன்பு அல்ல. ஏதோ சிறியதாக நாம், உதாரணத்திற்கு ஒரு விக்கிரகத்தை எடுத்து நாம் அதற்கு அபிஷேகம் செய்கின்றோம் என்றால், என் குருவை போன்று நம் நகம் அதன் மீது பட்டு விடுமோ, அதற்கு பாதிப்பு வந்து விடுமோ, அதற்கு வலிக்குமோ என்கின்ற ஆழ்ந்த அன்புடன் இருக்க வேண்டும் நம்மளுடைய பக்தி. அடுத்தது என்ன? இறைவனை தவிர வேறு எங்குமே நமக்கு ஆசைகள் இருக்கக்கூடாது, பற்று இருக்கக்கூடாது. இறைவன் மீது மட்டுமே நமக்கு பற்று இருக்க வேண்டும். வேறு எந்த பொருளிடம், எந்த மனிதர்களிடம், எந்த உயிர்களிடமும் நாம் பற்றை வைக்கக்கூடாது. நாம் பற்றுகின்ற பற்று இறைவனை மட்டுமே சார்ந்ததாக இருக்க வேண்டும். இது மற்றொரு இலக்கணம். அதே போன்றுதான் மிக முக்கியமானது ஒன்று இருக்கின்றது. என்னவென்றால், நாம் பகவானை சார்ந்தவர்கள் என்கின்ற எண்ணம் நம் மனதிலே ஆழ்ந்து இருக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால், நான் பகவானை சார்ந்தவன் என்கின்ற எண்ணம் நம் மனதினுள்ளே இருக்கிறது என்றால் நாம் தவறு செய்ய மாட்டோம். நம் மனதிலே விருப்பு வெறுப்புகள் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு இலக்கணம் இங்கே அடிபட்டு போய்விடும். ஏனென்றால், நான் இறைவனை சார்ந்தவன் அல்லவா? நான் இறைவனை சார்ந்தவனாக இருக்கும்போது என் மனதிலே எப்படி விருப்பு வெறுப்புகள் வரும்? இறைவன் அனைத்திடமும் அன்பு செலுத்துவோன் அல்லவா? அதே போல் நானும் அன்பு செலுத்த வேண்டுமே. நான் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுமே இறைவனுக்கு பேராக வரும் அமையுமே. நான் தவறு செய்தால் அது இறைவனுக்கு கெட்ட பெயராக வரும்.
நான் நல்லது செய்தால் அது இறைவனுக்கு நல்லதாக அமையும். ஏனென்றால் நான் இறைவனை சார்ந்தவன். நான் ஒழுக்கமற்று இருந்தால் இறைவனும் ஒழுக்கமற்றவன் என்கின்ற ஒரு பெயர் இறைவனுக்கு வந்துவிடும் அல்லவா? இப்படி இருப்பதனால்தான் மிகவும் முக்கியமான இலக்கணமாக நான் இதை கருதுகின்றேன். எந்த இலக்கணம்? இறைவன் அல்லது நாம் இறைவனை சார்ந்தவர்கள் என்கின்ற எண்ணம். இங்கே ஒரு முதல் இலக்கணமாக மன தூய்மையை பார்த்தோம். மன தூய்மை என்கின்ற ஒன்று இருக்குமே ஆயின் இவை அனைத்தும் அந்த இலக்கணத்தின் உள்ளே அடங்கிவிடும். மன தூய்மையும் அன்பும் மிக மிக முக்கியமானது. அதனால்தான் எம் குரு அன்பு நேசி, அன்புடன் இரு, அன்புடன் இரு என்று ஒவ்வொரு முறையும் கூறுகின்றார். நமது ஆசிரமத்தின் முதல் விதியே எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்து, எல்லா உயிரிடத்திலும் அன்பு செலுத்து என்பதுதான். இவைதான் பக்தியின் மிக முக்கியமான இலக்கணங்கள். இந்த முக்கியமான இலக்கணத்தை நாம் மனதிலே நிறுத்தி நான் பக்தி செலுத்த நாம் முயற்சி செய்தோம் என்றால் என்ன நடக்கும்? இறைவன் என்னுள்ளேயே வந்து அமர்ந்து விடுவான். எங்கே மன தூய்மை இருக்கின்றதோ அங்கே இறைவன் வாசம் செய்வான். இறைவன் நம் மனதுள்ளேயே இருக்கின்றான், என்னுள்ளேயே இருக்கின்றான் என்று நினைத்தோம் என்றாலும் அந்த மன தூய்மை இருக்கும் இடத்தில் இறைவன் வெளிப்படுவான். உன்னை நீ அறியலாம், நம்மை நாம் அறியலாம். எனவே இந்த இலக்கண கேள்வி மிக முக்கியமானது. இந்த இலக்கணத்தை நாம் பின்பற்றுவோமாக. ஸ்ரீயோம். Shri